சுமார் 30 வருடங்களாக நாட்டில் நிலவிய பயங்கரவாதத்தை முற்றாக ஒழித்து மனிதாபிமான நடவடிக்கையின் மூலம் மக்களை மீட்டு நாட்டில் நிலையான சமாதானத்தை ஏற்படுத்தியதை பிரதிபலிக்கும் வகையில் முப்படை தளபதிகள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் அதற்கான வெற்றி பத்திரத்தை கையளித்தார்கள். புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உட்பட முக்கிய தலைவர்கள் கொன்றளிக்கப்பட்டமை தொடர்பாக நாட்டின் பல பகுதிகளில் மக்கள் பட்டாசு கொளுத்தி தமது மகிழ்ச்சியை கொண்டாடியுள்ளனர். எல்டிடி தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் கொல்லப்பட்டமை நாட்டுக்கு நன்மை தரும் ஒரு விடயமாகும் என்று பல அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். ஏனென்றால் பிரபாகரனுடைய பெயராலையும் பிரபாகரனாலையும் இந்த நாடு குறிப்பாக தமிழ் சமுதாயம் நிரம்ப கஷ்டங்களுக்குள்ள துன்பங்களுக்குள்ள உள்ளாக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில பிரபாகரனுடைய இறப்பானது அந்த மக்களுக்கு ஒரு திருப்தி அளிக்கும் என்று நம்புறேன். அவருடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்று நம்புறேன். அதாவது இப்ப சமய வழிபாடுகள்ல குறிப்பிடுவது போல அசுரன் அல்லது ஒரு அரக்கனுடைய அழிவுக்கு ஒப்பானதுதான் பிரபாகரனுடைய இழப்பாக நாங்கள் கருதி கொள்ள வேண்டி இருக்குது. அந்த வகையில இந்த சம்பவத்தை ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனுடைய இறப்பாக எடுக்காமல் ஒரு அரக்கனுடைய அல்லது ஒரு அசுரனுடைய இழப்பாக நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இன்று இலங்கை நாட்டில் வாழும் மூவின மக்களும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். மீண்டும் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்த ஒரு உணர்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, அன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய தேர்தல் தினம் முடிந்த கையோடு அக்கரைப்பற்று பள்ளிவாசலுக்குள் விடுதலை புலிகள் சுஜூதிலும் ருக்குவிலும் தொழுது கொண்டிருந்த அந்த முஸ்லிம் மக்களுக்கு பள்ளிவாசலுக்குள் குண்டுகளை வீசி தகர்த்த பொழுது, அங்கு பல உயிர்கள் மரணித்த பொழுது நாங்கள் சொன்னோம், இந்த அக்கிரமம் ஒரு நாள் அழிந்தே தீரும். பிரபாகரனுக்கு மாத்திரம் ஆண்டவன் வருடக்கணக்காக ஆயுள்களை கொடுக்கப் போவதில்லை. அக்கிரம் என்பது அழிந்தே தீரும். இந்த பிரபாகரன் ஒரு இஞ்சி நிலத்தை கூட தான் ஆள்வதற்கு பெற முடியாது என்று மிகவும் தைரியமாக சொன்னதை நான் இன்று ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். ஏனென்றால் உண்மையில் எந்த மதத்திலும் எந்த தர்மத்திலும் அக்கிரமம் வென்ற வரலாறு இல்லை, அதர்மம் வென்ற வரலாறு இல்லை. எப்பொழுதுமே சத்தியம்தான் வெல்லும். அந்த அடிப்படையில் யுத்த தர்மத்துக்களுக்கெல்லாம் அப்பால் பிரபாகரன் தமிழ் மக்களையும் முஸ்லிம் மக்களையும் சிங்கள மக்களையும் கோயில்கள் பள்ளிவாசல்கள் பன்சலை என்ற பேதங்கள் இல்லாமல் மனிதாபிமான அந்த நிலைகளுக்கெல்லாம் அப்பால் கொண்டு குவித்த அந்த பிரபாகரன் இன்று அழிந்து இந்த நாட்டில் அவருடைய அந்த பயங்கரவாத குழுக்களும் அழிந்து ஒரு தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்கள் சந்தோஷமாக வாழ்கின்ற ஒரு சுதந்திரமும் அமைதியும் இந்த நாட்டிற்கு கிடைத்திருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே இந்த ஜனாதிபதி அவர்களை, இந்த வரலாற்று புருஷரை நாங்கள் எல்லோரும் வாழ்த்தியாக வேண்டும். இந்த நேரத்திலே இந்த நாட்டின் ஜனாதிபதி அதிமகு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் எடுத்துக்கொண்ட இந்த முயற்சியின் காரணமாக தனது உறுதியான நிலைப்பாட்டில் இருந்து எத்தனையோ சர்வதேச அழுத்தங்களுக்கும் அடிபணியாத நிலையில் இருந்து கொண்டு இந்த விடயத்திலே வெற்றி கண்டமைக்காக இந்த நாட்டு மக்கள் சார்பில் அன்னாருக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். இந்த விடயத்திலே இந்த நிகழ்விலே எல்லா மக்களோடும் நானும் ஒரு பங்காளியாக இருந்து இந்த விடயத்தில் சந்தோஷத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். எதிர்காலத்திலே ஒரு நிம்மதியான ஒரு இலங்கையை, எல்லோரும் பெருமூச்சு விடுகின்ற ஒரு நிம்மதியான இலங்கையை உருவாக்கியமைக்காக எதிர்காலம் சிறப்புற்று இருக்க வேண்டும். எல்லோரும் எல்லா பிரதேசத்திற்கும் சென்று வர வேண்டும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கின்ற
எமது ஜனாதிபதியின் அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் எதிர்காலம் எல்லா மக்களுக்கும் சிறப்பானதாகவும் அமைதியானதாகவும் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பயங்கரவாதம் முற்றாக தோற்கடிக்கப்பட்டமைக்காக ஜனாதிபதிக்கும் பாதுகாப்பு செயலாளருக்கும் முப்படை தளபதிகளுக்கும் மற்றும் படையினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக இந்து மத தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஏற்கனவே கூறியிருந்தார், இந்த யுத்த வெற்றி வடக்கு தெற்காக பார்க்காமல் எண்ணாமல் இனமத பேதமின்றி இந்த நாட்டுக்கு நிரந்தர சமாதானம் ஏற்படுத்துவதற்கான யுத்தம் என்றே அதை கூறியிருந்தார். அது மட்டுமல்ல, தான் பதவியேற்ற காலத்தின் உடனேயே இந்த பேச்சுவார்த்தை மூலம் சமாதானத்தை இலங்கைக்கு கொண்டு வரலாம் என்ற அந்த அதி உயர் நோக்கத்துடன் ஜெனீவாவிலும் அந்த பேச்சுவார்த்தையை நிகழ்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருந்தார். ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகளும் வெற்றிகரமாக பலனளிக்கவில்லை. இந்த வகையில் இன்று ஏற்பட்ட இந்த யுத்த வெற்றி இந்த தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வையும் இலங்கை மக்களுக்கு நிரந்தரமான சமாதானத்தையும் பெற்றுத்தரும் என்பதில் யாரும் நிச்சயமாக அச்சம் கொள்ள வேண்டியதில்லை. நிச்சயமான அரசியல் தீர்வும் இந்த சமாதானமும் இலங்கை மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஜனாதிபதி உறுதியாக இருக்கிறார் என்பது திட்டத் தெளிவு. கடந்த 30 வருடங்களாக இலங்கை திருநாட்டிலே இலங்கை சுதந்திரம் அடைந்ததன் பின்பு இடம்பெற்று வந்த கொடிய யுத்தத்தினால் அனைத்து இன மக்களும் சொல்லனா துயரங்களும் துன்பங்களும் அனுபவித்து வந்த இந்த வேளையிலே இலங்கையின் இராணுவம் முப்படைகளும் பயங்கரவாதத்தினை ஆயுத போராட்டினை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கும் இந்த வேளையிலே நாம் முப்படைகளின் தளபதி என்ற வகையிலே ஜனாதிபதிக்கும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கும் முப்படை தளபதிகளுக்கும் இராணுவ சேவையாளர்கள் அனைவருக்கும் இந்து மத குரு என்ற அடிப்படையிலே நாம் ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்ல, இலங்கை திருநாட்டிலே இந்த கொடிய யுத்தத்திற்கு அரசாங்கமும் ஜனாதிபதியும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கும் இந்த வேளையிலே அந்த மக்களுக்கான அனைத்து இன மக்களும் சாந்தியும் சமாதானமும் சகோதரத்துவத்தோடும் வாழ வேண்டும் என்ற நோக்கிலே அரசியல் தீர்வினை விரைவாக முன்வைத்து அதை அமுல்படுத்தி எல்லா மக்களும் சந்தோஷமாக சௌபாக்கியமாக வாழ வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கின்றோம். மீண்டும் ஜனாதிபதிக்கும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கும் முப்படைகளின் தளபதிகளுக்கும் அனைத்து இராணுவ சேவையாளர்களுக்கும் வாழ்த்துக்களை இந்து மக்கள் சார்பிலே இந்து மதகுருமார்கள் சார்பிலே தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இலங்கையின் உள் விவகாரங்களில் தலையிட வேண்டாம் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு தெரிவித்துள்ளனர். கொழும்பில் உள்ள பிரிட்டிஷ் தூதுவர ஆலயத்திற்கு முன்பாக இன்று இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிவில் அமைப்புகள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தன. இலங்கையின் விவகாரங்களில் ஐக்கிய நாடுகள் சபையின் தலையீடு அவசியம் என பிரிட்டிஷ் வெளிவிவகார செயலாளர் டேவிட் மிலிபேண்ட் தெரிவித்தார். மிலிபேண்ட் உள்ளிட்ட பிரிட்டிஷ் அரசியல்வாதிகள் இலங்கை தொடர்பில் கடும் போக்கை கடைபிடிப்பதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷமிட்டனர்.